நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. அங்கே இல்லை மனிதாபிமானம் இருந்தால் எதுவும் செய்யலாம். இந்த மாதிரி அண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த நோயினுடைய விஷமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுனா இது பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை கர்ம பண்ணுறதுக்கு அரசியல் மொழி கேட்டு இந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த ஒரு உதவி என்பது இது எப்படி சொல்றது, மிகப்பெரிய உதவி தான். காலத்தினால் செய்த உதவி செய்த ஞானத்தின் மாறப்பெறுன்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லியிருக்கு. அதனால இந்த நேரத்தில் உயிருக்கு மதிப்பிட முடியாது. மாலை பொழுதிலே ஒரு மனிதாபிமான நிகழ்விற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். தகப்பன் முதற்கொண்டு, தாய் முதற்கொண்டு, பிள்ளை முதற்கொண்டு, மகள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாள் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட இவங்களுக்கு ஒரு 50,000 நிதி உதவி கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக அக்னிச்சேரிகள் சார்பாக எங்களுக்கு சிறந்தான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா இந்த உதவியை நாங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரி சங்கத்தின் சார்பாக ரூபாய் 50,000 இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவிற்காக கொடுக்கின்றோம். இது ஒரு ராசியான கைகளால் பெற கொடுக்குறாங்க. நிச்சயமா இந்த குழந்தைக்கு இது ஒரு பெரும் தொகையாக அடுத்தது எங்க மாமியார் சொல்லலாம். அவங்க வரல. என்னக்கா மேலக்கா மாதிரி பாருங்க. இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து குடிமுறை செய்த சகோதரர் பிரதீப் அவர்களுக்கு அண்ணாமலைச்சேரி கிராமத்துல வந்திருக்கோம். என் குழந்தை பிறந்து ஒரு 45 நாள் நல்லா ஆரோக்கியமாக இருந்து நாங்கள் கை கலாசு எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க. குழந்தை பிறந்த 45 நாள் கை கலாசு எதுவுமே இல்லை. குழந்தைக்கு கை கலாசு இல்லை, சாப்பிட்டா முழுங்க மாட்டாங்க, புறையேறிடும். அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பயந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ணப்போ குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்த உடனே அது ஒரு எஸ்எம்னு சொன்னாங்க. இவங்க அது வியாதியான என்னன்னு தெரியாது. எங்களுக்கு குழந்தைக்கு 16 கோடி செலவாகும்னு சொல்லிட்டாங்க. என் குழந்தை 2 வயசுல உருவாடு அதுவும் சொல்லிட்டாங்க. என் குழந்தை ராய் செய்துதான் தெரிஞ்சு எல்லாத்தையும் இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் கலந்து போகிறோம். ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு குழந்தை 8 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பண்ணுவோம். என்னால் தாங்கவும் முடியல. ஒவ்வொரு நாளும் கடந்து போக கஷ்டமாக இருக்குது. நாங்களும் நிறைய சைடு உதவி கேட்டுட்டோம். கவர்மெண்ட் சைடு போயிட்டோம், பிரைவேட் சைடு அந்த மாதிரி நிறைய மனு இருக்கும். ஆனால் எந்த ஒரு உதவியும் வரல. என் குழந்தைக்கு மாதம் 15,000 மருந்தும், என் குழந்தைக்கு சுவாசிக்கிற மிஷினும் மாதம் வாடகை 3,000. நான் ஒரு தினசரி கூலிதான். நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் எனக்கு 6 ரூபா சம்பளம். இல்லை எனக்கு சம்பளமே இல்லை. நான் என் குழந்தைய பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கவும் முடியல. என்ன பண்ணுறது தெரியல. கடவுள் மாதிரி பார்ப்போம். கிறிஸ்துசாரை பார்த்தோம், அவர்கிட்ட உதவியும் வந்துருந்தோம். அவரால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காங்க. உங்களும் இருக்கீங்க, நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சா போதும். எனக்கு ஏன்னா என் குழந்தை விஷயத்துலையும் யாருக்குமே தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சா நிறைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. என் குழந்தையும் இந்த உலகத்தில் வாழணும். எங்களை நம்பி இந்த மண்ணு வந்துருச்சு. நாங்கள் இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க குழந்தைய காப்பாற்றிக்கிறோம். ஒரு கோடின்றது என்னால் பார்த்துட்டு இருக்கிறது சொன்னேன். எப்படி நடக்கும் கூட எனக்கு தெரியல. கடவுள் நம்பியிருக்கேன், மக்களையும் நம்பியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை குழந்தைக்காக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என் பெண்ணோட கவனத்தினால தான் இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சது.
இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சாதாரண மனுஷன் தானே, இவ்வளோ அமௌண்ட் எங்களால் எடுக்க முடியாதுன்னு நினைச்சோம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டம் என்னன்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் போனாங்க, பிஎம் வரைக்கும், பிஎம் எங்கேயோ எவ்வளோ வாட்டி ரோட்டில் நின்றுருக்காங்க, குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறதுக்காகும் போது நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம வந்து 4 பேருக்கு தெரிய வைப்பாங்க அப்படின்ட்டு தான் தெரிய வச்சோம். அப்படிங்கிறப்போ தான் நம்ம ரொம்ப இருக்கோம். ஸோ அவரோட அறக்கட்டளை மூலமாகவும் கூட இருக்க நல்லவங்க இந்த மாதிரியான மக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ இது இன்னும் வந்து தொடரணும், 4 பேருக்கு போய் சேரணும். அது மூலமாக இந்த மாதிரி இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கீங்க, அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி இன்றைக்கோ இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களோ பிறக்க போகிற குழந்தைங்களோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ராப்பராக வந்து அதுக்கான டீம் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக உதவி கிடைக்கும். இது வந்து ஒரு வாட்டி போராடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டும் சரி, மக்களாகி நம்மளும் சரி, அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடமை தான், எல்லாருக்கும் கொண்டு போய் செய்ய வேண்டியது பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுதான் சொல்லுவோம். இந்த பகுதியில் இருக்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவருடைய முழு வயதில் இந்த மேலூர் கிராமத்தில் தான் இருந்துச்சு. நான் சிறுவனாக இருக்கும்போது அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் வருவார். நாங்கள் வீட்டில் இருந்தோம், சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க, மருத்துவம் செய்வாங்க. பண்டமாற்று முறைப்படி பணமாக வாங்க மாட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, இப்படி விவசாய பொருள் என்னென்ன விளையுதோ அதை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்படிதான் நான் கூட வந்திருக்கேன். பல நேரங்களில் இந்த பகுதி கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் உணவு இருந்திருக்கிறோம். சண்முகம்னு ஒருத்தர் இதே மெயின் ரோட்டில் இருந்தார், இன்னொன்று நினைவு இருக்கு. அவர் இறந்தாரு. அவருடைய பையன், பேரன், இன்னும் வரைக்கும் 3ஆவது தலைமுறைக்கு என் கூட பழக்கத்தில் இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற நிலவழகன் சார், அவங்க குடும்பங்கள், இப்படி பல பேர் எங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க, எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க. அங்கேருந்து இப்போ ஒரு புதிய முத்தாய்ப்பாக கோபாலகிருஷ்ணன். ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒரு மனிதன் நினைத்தால் சமூக பார்வையோடு பல விஷயங்களை வந்து சரி பண்ணிடலாம். முடியுமா? அந்த போஸ்டர் பாருங்க, 9 கோடி. ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இது எந்த காலத்துலங்க முடியும், இப்போ முடியாது, சரியாக வராதுங்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போயிட்டோம்னா சரியாக தான் வராது. 9 கோடி தானே, முயற்சிப்போம் அப்படின்னு வந்தார் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன். இப்போ அவங்க பெற்றோருக்கு நான் பேசும்பொழுது ஒரு செய்தி கேள்விப்படுறேன். பல இடங்களில் மருத்துவத்துறைக்கு ஆகணும், ஆனால் இப்போ 1.5 கோடி 1.25 கோடி இருந்தால் அது செய்திருவோன்ற ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒளியின் நம்பிக்கை அங்கே வருது. இது சாத்தியமாக்கப்படும், இறைவனால் சாத்தியமாக்கப்படும். இது போன்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக தான் அழைச்சார், வருடத்தோடு அழைப்பார். அங்கே வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை அடிக்கடி வெளியே உட்கார வச்சுட்டு இப்படி தான் மூச்சு திறனால இப்படி இருந்தாங்க. அப்போ நான் பேசும்போது என்கிட்ட என் பேக்கெட் மணியாக 2000 3000 அப்படி கொடுத்துட்டு போகிறது எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன மாதிரி எங்கள் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள், நீங்கள் அனைத்து வியாபாரிகள், பொதுநல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்னை போன்றே தான் இருப்பாங்க. இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய சங்கத்தின் துணைத் தலைவர் கவுண்டர் பாலி சீனிவாசன், பக்கத்து கிராமம் தான். அதே போன்று எல்லப்பண்ண வந்திருக்காரு, அப்பாஸ் அலி நௌசாத் டிராவல்ஸ் ஓனர் வந்திருக்காரு, ரமேஷ் தம்பி நந்திபாரதில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே கிராமத்துக்கு சார்ந்தவர்கள்ன்றதால இது ஏதாவது ஒன்று செய்யலாமே, நம்ம பேக்கெட் மணி மாதிரி ஆளு கொஞ்சம் போடுவோங்க. நிர்வாகிகள் வரைக்கும் போட்டு தான் ஒரு 50,000 வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். முதல்ல இந்த பிள்ளைக்கு உதவட்டும், நாம் உதவுவதை பார்த்து வேறொரு மற்றவர்கள் உதவுவார்கள் என்ற இடத்தை கொண்டு போவோம். நம்மளால் முடிஞ்சதில்லை. அந்த செய்தியை கொண்டு போனாவே இவங்க எங்கே வந்தாங்க, எங்கே போனாங்க அப்படின்னாங்கன்னா கவனிக்கப்படக்கூடிய அவர்கள். நாங்கள் முரசுரைக்கு சொல்லலை. கோபாலகிருஷ்ணனும் இங்கே குறிப்பிட்டார்கள் அல்லவா, சமூக ஆர்வலர், பழைய கலந்து, இவங்கெல்லாம் வந்து கண்காணிக்கப்படுவார்கள். எப்படி இவங்க செயல்கள் என்ன, இவங்க எந்தெந்த சபைக்கு போகிறாங்க, என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க, இவங்களுடைய அடுத்த கட்ட சமூக பணிகள் என்னதெல்லாம் அரசும் பார்க்கும், உளவுத்துறையும் பார்க்கும், ஊரில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிற நண்பர்களும் பார்ப்பாங்க. இப்படி கவனிக்கப்படக்கூடிய வட்டாரத்தில் இந்த செய்தி போகுமே, நாமும் ஏதோ செய்வோம், வேறு எண்ணங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இறைவன் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். எல்லா வயதிலும் நம்ம அதில் பிரார்த்திப்போம்.
கம்மியான வசூலாக இருக்குது, 35,000 வந்துருன்னு என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தோம். அதான் முயற்சி எடுத்தோம், வந்துருச்சு. அது எப்படின்னா இது ஒரு சொற்ப தொகை. இன்னும் தீவிரமான பணியாற்றது எல்லாரும் செய்யலாம். எங்களுக்கு நிறைய ஆன்மீகம் கல்வி பணி. இப்போ அடுத்த மாதம் நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 25 பேர் பிள்ளைகளை பரிசளித்து கொடுத்து சாயந்தரம் கொடுக்குற விழாவெல்லாம் ஆகஸ்ட் 15 செய்வோம். அடுத்த மாதம் அது வருது. அதுக்கு சில லட்சங்கள் செலவாகும். அப்படி ஆன்மீக பணியில் கூட பங்குனி உத்திர திருவிழாவை எங்கள் சங்கம் தான் செய்யும். மீன்பில் இருக்கிற திருக்கோயிலுடைய பணிகளை செய்யும். கல்வி, ஆன்மீகம், சமூக பார்வை, இதுதான் மீன்பில் அனைத்து வியாபாரி சங்கத்தினுடைய கொள்கை முழக்கம். வெறும் வியாபாரிகளுக்காக மட்டுமானதல்ல, எல்லோருக்குமானதுன்றதில் கோபாலகிருஷ்ணன் இணைந்து செயல்படும் பொழுது நாங்களும் ஒரு அங்கம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு தனி மனிதன் காரணமாக இருக்கவே முடியாது. எல்லோருடைய ஒத்துழைப்பு. இரு கை தான் ஓசையை இருக்கும், ஒரு கை ஓசையாக்கப்படாது. இந்த விதத்தில் தான் ஒரு மருத்துவ ரீதியாக எனக்கு முதல்ல இந்த குழந்தையை பற்றி இப்போ ஊடகவியலாளர் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு ஊடகவியலாளர் மாலை மலர்னு நினைக்கிறேன், பாஸ்கர் மாலை மலர் மில்டன் இருக்காரா, அவர் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு சார், உதவ முடியுமா எல்லாம் கேட்டு வந்திருக்காரு. நானும் முயற்சிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 6 மாதம் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ கோபாலகிருஷ்ணன் மூலியமாக வரும்பொழுது சரி ஏதாவது செய்தாகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு போயிருந்தோம். இப்போது எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் அவங்க தாயார் இடத்துல அந்த பணத்தை ஒப்படைப்பாங்க. 50,000 ரூபாய் இருக்கு, வாங்க. என் பேர் சந்தியா. என் குழந்தை ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, மூச்சு விட கூட கஷ்டப்படுறாங்க. ஒரு தாயாவது எங்களால் பார்க்க முடியல. என் குழந்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடவும் கஷ்டப்படுது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்களும் நிறைய சப்போர்ட் கேட்டு போயிருக்கோம். எங்களுக்கு பெருசாக அந்த அளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு தாயாக கேட்குற என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. இங்கே அதை பற்றி பேசுறதோட ஒரு முக்கியமான விஷயம் யோசித்தோம். இங்கே அண்ணாமலை சைட்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களை பற்றி நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நான் எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அவங்க ஊரில் நிஷாந்த்னு ஒரு தம்பி இருக்காரு. அவரும் என்கிட்ட இதை வச்சு அணுகியிருக்காரு. நாங்கள் என்ஜிஓன்றதுனால கோபாலும் இதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. என் மைண்டில் வந்ததெல்லாம் என்னன்னா, இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசு, 9 கோடி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொடுக்குற இந்த ₹1 ₹2 என்ன பண்ணிட போகுதுன்ற மைண்ட் செட்டு தான் வரும். ஏகாச்சரமை உதவி செய்தார். ஒருத்தருக்கு ₹1 கொடுத்தா கூட ஈஸியா 7 கோடி ரூபாய் வந்துடும் சொல்லிட்டு. ஆனா நம்ம 7 கோடி பேரை ரீச் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்க எல்லாரும் ₹1000 ₹500 போட்டாலே வந்துடும். இப்போ நம்ம என்ன கூடியிருக்கோம் சொன்னா, இது வந்து ஒரு மன மகிழ்ச்சியான நேரம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தையோட உயிரை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பெற்றோர்கள் சார்பாகவும் ஒரு பெற்றோர்கள் இணையாகவும் நாமும் ஒரு பெற்றோர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிரசவம் செய்து அந்த குழந்தை வளர்த்தெடுத்து நல்ல ஒரு நிலைக்கு இந்த குழந்தை கொண்டு வர வரைக்கும் நாம் அனுபவிக்கின்ற போராட்டம் வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த குழந்தை பிறப்பே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை முழுசா பார்க்க போகிறது ஒரு பெரிய இயக்கத்தோடு தான் இந்த பெற்றோர்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு உதவி இந்த குழந்தைக்கு கிடைச்சிடாதான். எல்லா குழந்தைகள் மாதிரியும் இளைஞர்கள் மாதிரியும் வாலிபர்கள் மாதிரியும் என் குழந்தையும் இந்த மண்ணில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ பெரும் இயக்கத்தோட மொழியோடு தான் இந்த பெற்றோர்கள் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை போராட்டம் தான். மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை போராட்டத்துக்கு மனிதர்களாகி நாம் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பும் பொழுது நம்மால் ஏதோ ஒரு செய்ய முடியும். ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய இறைவன் இறங்கி வர மாட்டான், மனிதன் உதவிதான் இறைவன் வருவான். அப்படின்னா உங்க அனைத்து ஒருவர்களும் உருவத்தில் சார்பா இந்த குழந்தைக்கு இறக்கப்பட்டு இறைவன் வந்திருக்கான் நான் முழுசா நம்புறேன். அப்படி ஒரு பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருந்த இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நிச்சயமா நாங்களும் இருக்கோம். எங்களால் ஏதோ ஒரு உதவி முறை சொல்லிட்டு ஒரு சின்ன உதவியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். அதை அவங்க கையில் ஒப்படைக்கணும். ஏன்னா எனக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம், அப்பயே ஒரு சில பேர் பணம் கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தை வந்து இந்த குழந்தைங்க போய் சேர்க்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு நெருப்பு மேல உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எப்படா எடுத்து அந்த குழந்தை கையில அந்த பெற்றோர் கையில கொடுப்போம், எப்படா நம்ம நிம்மதியாக தூங்கலான்ற ஒரு கேள்வி தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இது
இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய சொல்லிக்கிற ஒரு விஷயம், நம்ம வணிகர் சங்கம் சார்பாக வந்து ஐயா சேகர் கொண்டு வந்திருக்காங்க. ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு, இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு, குறிப்பா அக்னிசிறகல் சமூக அறக்கட்டளைக்கு. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கம் வந்து யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து புகழவும் மாட்டாங்க, இகழவும் மாட்டாங்க. தவறுனா தவறு, சரினா சரி அப்படி சொல்ற ஒரு குழுவை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வணிகர் சங்கம் நம்மை நேசித்து நம்மை ஆதரித்து ஒரு சில உதவிகள் செய்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு முறை ஒரு முறை ஐயா வந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொண்டு போவாங்க, என்னால அக்னிசிறகல் அமைப்பிற்கு இது சேரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஐயா ஒரு கமிட்மெண்ட் தான். லாஸ்ட் நம்ம அந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி கலந்துட்ட ஐயா வந்து என்னால முடிஞ்ச உதவியை, குறிப்பா எங்க சங்கத்தாலும் இந்த உதவிகளை இந்த குழந்தைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து போனாங்க. ஐயாவோட இந்த வாக்குறுதி நான் மறந்துட்டாலும் 2-3 தினங்களுக்கு ஒரு முறை எனக்கு போன் பண்ணி என்னை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தது. ஐயா ஒரு 32 ரெடியா இருக்கு கோபால், நான் வந்து கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு ஆழமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா எப்படியும் ஒரு 50,000 கொடுப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஐயா கோபால் நான் 50 வரைக்கும் ரெடி பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிய எனக்கு கண்டிப்பா 50 ரெடி பண்ணி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. இந்த 50,000 எந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்குன்னு சொன்னா, நிச்சயமா அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாத அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நான் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். தம்பியான வேலைக்கு போகல, குழந்தைக்கு என்ன எப்போ ஆகும்னு தெரியாது. அவங்களுக்கு வாழ்க்கையில எப்போ ஒரு போராட்டம் இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருக்கு. அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் மறுபடியும் இந்த நேரத்தில் சொல்றேன், நாங்க இருக்கோம், சிவா சகோதரி குழந்தைங்க நாங்க இருக்கோம். எங்களால் புரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ எனக்கு பயன் நிற்காது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆகி இந்த குழந்தை வந்து எங்க குழந்தைங்க மாதிரியே நல்லா விளையாடுற அளவுக்கு அந்த குழந்தைய தயார் பண்ணி கொடுக்கறது எங்க கடமை. கடவுளோட ஒரு அனுகிரகம் தெரியல, நம்ம வந்து இந்த இடத்துல நாங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு எங்கள் குழந்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கு, ஒவ்வொரு விதமான பாடுகள் அனுபவிச்சுக்கிறாங்க. நிச்சயமா அந்த குழந்தை நல்லபடியாக